பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்விகள் 10 எக் எனக்கு வருது டாக்டர், அப்போ 10மே எனக்கு வந்து எம்ப்ரியோவா ஆகுமா, பேபியா ஆகுமாங்கிறது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு 10 எக் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்க டாக்டர் சொன்னாங்கன்னா உங்களுக்கு எக் கலெக்ஷன் அன்னைக்கு ரிட்ரீவ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். அது பேர் வந்து கியூமுலஸ் oocyte காம்ப்ளெக்ஸஸ். அது வந்து எக்ஸ் கிடையாது, அது வந்து எல்லா டைப் ஆஃப் மெச்சோர் பிளஸ் இம்மெச்சோர் எக்ஸ் சேர்ந்தது. அதுல 80% சராசரியா வந்து உங்களுக்கு மெச்சோர் எக்ஸ், நல்ல எக்ஸா வந்து வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து டே 3 எம்ப்ரியோ. அதுல கிட்டத்தட்ட 60-70% உங்களுக்கு நல்ல லேபா இருந்து உங்களோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா 3வது நாள் கருவா மாறும். அதுலயே வந்து நெக்ஸ்ட் லெவல், அதாவது பெஸ்ட் லெவலுக்கு போகிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50%. அதுதான் வந்து பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ்னு சொல்றது. சில லேப்ஸ்ல அப் டு 60% சொல்லுவாங்க. இத ஓவராலா சொல்றதை விட ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் சொல்றது. யாருக்கு வந்து அந்த 10 எக் வருதோ கிட்டத்தட்ட 3-4 நல்ல கரு தான் ஃபார்ம் ஆகும்ன்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்டையர்லி டிபெண்ட் ஆன் உங்க எக் குவாலிட்டி, உங்க ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் நீங்க பண்ண போற ஐவிஎஃப் லேபோட குவாலிட்டி. இது மூணுமே முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு ஏஜ் அதிகமா இருந்தது இல்ல ஸ்பெர்ம் ஃபேக்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு 1 or 2 எம்ப்ரியோஸ் கூட வரலாம். முதல்ல இருந்தே அதனால தான் உங்க டாக்டர்ஸ் வந்து உங்களோட எக் குவாலிட்டி இப்படி இருக்கு, ஸ்பெர்ம் குவாலிட்டி இப்படி இருக்கு, அதனால டே 3 இவ்வளவுதான் வந்தது, டே 5 இவ்வளவுதான் வந்தது அப்படிங்கறத சொல்லணும்.